ஆயுஷ் ஆர்ஓ சிஸ்டம்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 10 to 12 liters per hour ப்ரொடக்ஷன் தரக்கூடிய வந்து ஒரு வால் மவுண்டிங் ஆர்ஓ சிஸ்டம் வித் வந்து 30 liters ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்ரூம்லேயே வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி அந்த வாட்டர் வந்து ஸ்டோரேஜ் ஆகிற மாதிரியும் அந்த வாட்டர் வந்து பாத்திங் அண்ட் ஹேர் வாஷ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற மாதிரியும் வந்து கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட். ஸோ அதனால் வந்து நாங்கள் பாத்ரூம்லேயே லொக்கேஷன் பார்த்து அதுலேயே வந்து உங்களுக்கு அந்த ஹீட்டருக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. அதனால் அந்த ஹீட்டருக்கு வந்து 2 ஹீட்டருக்கு ப்ரொவிஷன் இருந்ததுனால ஒரு ஹீட்டரில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு இன்லெட்டை வந்து நாங்கள் ஆர்ஓக்கு ஃபீட் ஆகும். அவுட்லெட்டில் வந்து பியூர் வாட்டரோட அவுட்லெட்டை எடுத்து அதில் இன்சர்ட் பண்ணி கீழே வந்து டேப்பில் வர்ற மாதிரியே நாங்கள் ஒரு செட்டப் வந்து பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு டேப் வந்து இன்பில்டு தான். ஆனால் ஸ்டோரேஜ்லேருந்து அந்த டேப்போட இன்லெட்டுக்கு போகிற வரைக்கும் நம்ம எக்ஸ்டர்னல் பைப்பிங் வந்து பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் அதை வந்து எக்ஸ்டர்னல் பைப்பிங் பண்ணி அதில் வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பியூர் வாட்டர் என்ன ஆகும்னா அந்த அவுட்லெட் வழியாக வந்து அந்த இன்பில்டு வந்து ஃபீட் ஆகிடும். ஸோ அதுலேருந்து கீழே வரும்போது அவங்க பியூர் வாட்டரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து 10 to 12 liters per hour ப்ரொடக்ஷன் தரக்கூடிய ஒரு வால் மவுண்டிங் 5 stage பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் கொண்ட ஒரு வாட்டர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம். இதுலேருந்து வந்து ஒரு 30 liters ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இந்த 30 liters ஃபில் ஆகிறதுக்கு ஒரு 2.5 ஹவர்ஸ்லேருந்து 3 hours வரைக்கும் மேக்ஸிமம் எடுத்துக்கும். ஆட்டோ சென்சார் ப்ளேஸ் பண்ணதுனால வந்து அட்மோஸ்ட் டாப் லெவலில் இருக்க வந்து கட் ஆஃப் ஆகிடும். ஸோ வாட்டர் வந்து இப்போ ஒரு 15 to 20 liters எடுக்கிறாங்கன்னா திருப்பி அது ஃபில் ஆகிடும். அதனால் டாப் அப் பண்ணும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகி ஆஃப் ஆகிடும். ஸோ ரா வாட்டரோட டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 418 419 காட்டுது. இது வந்து பியூர் வாட்டர். ஸோ பியூர் வாட்டர் வந்து ஆர்ஓ வாட்டரோட குவாலிட்டி நீங்கள் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு பிலோ 100லேயே அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ வந்து இது வந்து என்ன பர்பஸ்க்காக கேட்டிருக்காங்கன்னா ஹேர் வாஷ் அண்டு பாத்திங் பர்பஸ்க்காக வந்து சிஸ்டம் வந்து உள்ளே வேணும். ஸோ அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். கீழே வந்து இடத்த ஆக்குபை பண்ணக்கூடாது. அதனால் வால் மவுண்டிங்கு எல்லாமே பண்ணிடுன்றதுனால இந்த சிஸ்டம் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பியூர் வாட்ரு. பியூர் வாட்டரோட குவாலிட்டி நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த எஸ்எஸ் டேப்போட ப்ரொவிஷன் தான் மேலே வந்து அவங்க ஹீட்டருக்கு கொடுத்தது. ஸோ அது வந்து அந்த ஸ்லாட் எம்டியாக இருந்ததுனால அதுலேயே நாங்கள் பியூர் வாட்டர் இன்செர்ட் பண்ணிட்டோம். ஸோ 53 ppm இருக்குது பியூர் வாட்டர். ஸோ இந்த வாட்டர் தான் அவங்க வந்து ரெகுலர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டேப் அவுட்லெட்டில் மட்டும் பியூர் வாட்டர் வர மாதிரி நாங்கள் ஒரு செட்டப்பை வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து பாத்ரூமுக்காக வாஷிங்க்கு இல்லைனா ஹேர் வாஷ் பர்பஸ் இல்லைனா பாத்திங் பர்பஸ்க்காக உங்களுக்கு ஆர்ஓ வாட்டரே யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை வந்து பாத்ரூம்லேயே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான வந்து வால் மவுண்டிங் ஸ்டாண்டு, ஸ்டோரேஜ் டேங்க்கு, மிஷினு ப்ளஸ் இது இல்லாமல் வந்து பைப்பிங் சிஸ்டம் எல்லாமே நம்ம பண்ணி செட்டப்பான ஒரு பேக்கேஜில் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் இந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.